நம் கர்த்தருடைய வார்த்தையை சுருக்கமாக நம்ம கவனிப்போம். இன்னைக்கு நாம் பார்க்க போவது ஜெபம். ஜெபம் என்கிற தலைப்பிலே நாம் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கி அநேகருடைய கருத்துக்கள், ஜெபிப்பதை குறித்து அநேகருடைய கருத்துக்கள், தவறான கருத்துக்கள் வெளிவருகிறது. ஆகையினாலே ஜெபத்தை குறித்து நாம் இன்றைக்கி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபித்தவர்கள் தேசத்தை அசைத்தார்கள், ஜெபித்தவர்கள் தான் பெரிய சாதனைகள் செய்தார்கள், ஜெபித்தவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள், ஜெபித்தவர்கள் தான் ஊழியங்களை கர்த்தர் வெற்றியாக செய்ய வைத்தார், ஜெபித்தவர்கள் அற்புதங்களை அடையாளங்களை செய்தார்கள், தேசத்தை அசைத்தார்கள், எழுப்புதலை கொண்டு வந்தார்கள். ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபிக்கிறவர்கள் தான் என்ன பண்ணணும்? ஜெபிக்கிறவங்க தான் சாதித்தார்கள். அப்போது ஒரு விடுதலை வேணும்னா ஜெபிக்கணும், ரட்சிப்பு வேணும்னா ஜெபிக்கணும், தேவை வேணும்னா ஜெபிக்கணும், நோய் சுகமானா ஜெபிக்கணும், பிரச்சனைகள் மாற்றம் அடையணும்னா ஜெபிக்கணும். அப்போது ஜெபந்தான் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கணும். பாருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக நாம் மாறணும். ஜெபம் ஏன் நாம் செய்யணும் அப்படின்ட்டு சில பேர் சொல்றாங்க. நான் ஜெபித்தாதான் ஆண்டவர் எனக்கு கேட்பாரா? ஜெபம் பண்ணினா தான் ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுப்பாரா? என் தேவையில் அவருக்கு தெரியாதா? சில மனிதர்கள், சில ஊழியர்களும் சில காரியங்களை சொல்லுகிறத நான் கேட்டோம். ஊழியர்கள்னு சொல்கிறத விட முட்டாளுன்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரையும். ஜெபிக்கிறது என்ன சொல்கிறாங்க? என் தேவையில் ஆண்டவருக்கு தெரியாதா? என் குறைச்சல் ஆண்டவருக்கு தெரியாதா? நான் சொல்லி தான் ஆண்டவருக்கு தெரியுமா அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுகிற ஒரு கூட்டங்கள் இன்னைக்கு எழும்பி இருக்கிறது. ஆகையினாலே கடைசி நாட்களிலே இந்த ஜெபத்தை குறித்து, அது வல்லமை குறித்து தவறான உபதேசங்கள் பண்ணுகிற ஒரு கூட்டம் தேசத்தில் இருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட மக்கள் ஜெபிக்க மாட்டார்கள். அவங்களுக்குள்ள ஒரு ஜெப ஆவி இருக்காது, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி இருக்காது, அவங்களுக்குள்ள பக்தி இருக்காது, கடவுள்கிட்ட கேட்கணும்னு ஒரு எண்ணம் கூட இருக்காது. பாருங்க, அவன் ஞானி போல பேசுவான். ஞானி போல என்ன பண்ணுவான்? பேசுகிறான். என்ன பேசுகிறான்? கர்த்தருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு. அதனால் என்ன நினைக்கிறாங்க அவங்க? என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் கர்த்தருக்கு தெரியும், நான் சொல்லி எதுவும் தெரியாது, அதனால கர்த்தரே எனக்கு எல்லாத்தையும் செய்யணும். இவன் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா? பெரும் சோம்பேறி. வேதம் என்ன சொல்லுது? அவருக்கு எல்லாம் தெரியும், ஆனால் கேளுங்கள் என்ற வார்த்தை அவர் தான் சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றிலும் சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறவர் தான். இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள் சொன்னவர் அவர் தான். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண சொன்னவர் அவர் தான். கண்ணீரோடு ஜெபித்தவரும் அவர் தான். வியாகுலப்பட்டு ஜெபித்தவரும் அவர் தான். இயேசுவை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இயேசு தம் ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பாகவே 40 நாள் உபவாசித்து ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணினார், இரா முழுவதும் ஜெபம் பண்ணினார், கூடி ஜெபம் பண்ணினார், அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணினார், மாலை வேளையிலும் ஜெபம் பண்ணினார். சிலுவையிலே இயேசு தொங்குவதற்கு முன்பாக இவருக்கு மணி என்று ஜெபம் பண்ணார். கெத்செமனே தோட்டத்திலே ஜெபம் பண்ணினார். கடைசியா ஜீவனை விடும்போதும் பிதாவே என் ஆவியை கையில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். அவர் தொடக்கம் முதல் முடிவு வரை ஜெபம் பண்ணினார். ஜெப வாழ்வு ஒரு சிறந்த வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்விலே ஜீவன் உள்ள வாழ்வு, நன்மை காண்கிற வாழ்வு, வெற்றி அடைகிற வாழ்வு என்றால் அது ஜெப வாழ்வு. அந்த ஜெப வாழ்வை ஒருவன் உடைப்பான் என்றால் அவன் சத்துருவா இருப்பான், அவன் பிசாசினுடைய ஊழியக்காரனாக இருப்பான். ஜெபிக்கிறவர்களை ஏளனமாய் பேசுகிறவன், ஜெபிக்கிறவர்களை பார்த்து பரியாசம் பண்ணுகிறவன், இப்படியாப்பட்டவன் உலகத்திலே ஊழியக்காரன் என்று பேர் வைத்து கொண்டு ஏமாற்று வேலை செய்கிறான். சிந்தையிலும் ஆத்மாவிலும் இருமாப்பு கொண்ட பொல்லாத ஊழியக்காரனாக இருக்கிறான். அப்படியாப்பட்டவருடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார், பயங்கரமான காரியங்களை செய்வார். தேவனை மதிக்காதவன், தேவனிடத்தில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியாத சோம்பேறி, அப்படியாப்பட்டவன் தேவனிடத்திலே ஒன்று கேட்க முடியாது. இரு மனம் உள்ளவன். ஆண்டவர் கேட்டாதான் தருவாரா? கேட்காத தரமாட்டாரா அப்படின்னு வாக்குவாதம் பண்ற ஒரு கூட்டங்கள் எழும்பி இருக்குது. ஜெபிக்கணும் நல்லா. ஆமென், அல்லேலூயா. வேத வசனம் இயேசு சொல்லுகிறதா? மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 31, 32 வசனத்தை வாசிக்கும். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார்.
பரமபிதா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு அவர் சொல்றார் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று சொன்னாங்க. அதாவது பைபிளை ஒரு பக்கம் மட்டும் படிக்கக்கூடாது. எப்படி படிக்கக்கூடாது? ஒரு பகுதியை மட்டும் படிக்கக்கூடாது. பரமபிதா எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாவற்றையும் அவருக்கு தெரியும். ஆனால் எல்லாம் அவருக்கு தெரிந்திருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்போது கண்டடைவீர்கள், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெறுகிறான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ தேவனிடத்தில் நாம் என்ன பண்ணணும்? கேட்க வேண்டும். என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட உங்கள் தேவைகளை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும் சொன்னவர், இந்த வசனத்தையும் சொன்னவர் தான் இந்த வசனத்தையும் சொன்னார். புரியுதுங்களா? பைபிள் எப்படி படிக்கணும்னா முழுசா படிக்கணும். அறகுறையா அங்க பண்ணுவான், ஜபத்தை குறித்து தப்பு தப்பா போதிப்பான். ஜபம் சரியான முறையிலே நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போ என்ன சொல்லுது? இவைகளெல்லாம் பரமபிதா அறிந்திருக்கிறார். என்னத்தை உண்போம்? இன்னைக்கு மனுஷர்கள் எல்லாம் கவலைப்படுறதுன்னா இன்னைக்கு என்ன சாப்பிட்றது எனக்கு தெரியல, என்னத்தை குடிக்கணும்னு தெரியல, என்னத்தை உடுத்தணும் தெரியல அப்படின்னு என்ன பண்ணான்? கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறான். யார் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறான்? யாருக்கு சொன்னாரு? அவிசுவாசிகளுக்கு சொல்றாரு. அற்ப விசுவாசி, 30ஆம் வசனம். அற்ப விசுவாசிகளே, ஏமா வாசிமா. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அற்ப விசுவாசிகளுக்கு சொல்றார். யார சொல்றாரு? அற்ப விசுவாசி. அந்த அற்ப விசுவாசிக்கு இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தது உண்மையானால் உங்களுக்கு உடுத்துவிக்க மாட்டாரா? யாருக்கு சொல்லிக்கின்னு இருக்கிறாரு? விசுவாசிகளா சொன்னாரு? அற்ப விசுவாசிகளுக்கு. அற்ப விசுவாசி என்ற யாரை சொல்றாரு? இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். 32ஆம் வசனம். அஞ்ஞானிகள் தேடி நாடுகிறார்கள். அஞ்ஞானிகள் என்ன? தேவனை அறியாத மக்கள், தேவனை தேடாத மக்கள், தேவன் யார் என்று புரியாத மக்கள் அஞ்ஞானிகள். புற இனத்து மக்களை குறித்து சொல்லுகிறார். அஞ்ஞானிகள் தேடிய நாடுகிறார்கள். அவர்கள் என்ன ஒவ்வொரு நாளும் தேடுறாங்க? என்னத்தை குடிக்கணும், என்னத்தை சாப்பிடணும், என்னத்தை உடுத்தணும், எந்த உடையை நான் உடுத்தணும், எப்படியாப்பட்ட ஆடையை நான் உடுத்தணும், எப்படி நான் சாப்பிடணும் என்பது அவனைகளை குறித்து டெய்லியும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் வேண்டியது என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமே, இவைகள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தரப்போகிறார். ஒன்றும் அவர் விட்டு போகிறது கிடையாது, எல்லாம் அறிந்திருக்கிறார். அதனாலே நாம் என்ன பண்ணணுமா? கேட்க வேண்டும். எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருந்தாலும் ஆனால் இந்த பூமியின் சட்ட பிரகாரம் கேட்காமல் எவனும் பெற முடியாது. ஜெபிக்காமல் தேவனிடத்தில் எந்த நன்மையும் வராது. ஆமே, வசனங்களை சொல்லி நாம் ஜெபிக்கணும், வாக்குத்தத்தங்களை சொல்லி நாம் ஜெபிக்கணும். பாருங்க, அதே அதிகாரத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 7-8 வசனங்களை சொல்றார் பாருங்க. இயேசு ஜெபம் சொல்றாரு. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது என்ன அர்த்தம்? அன்றியும் நீங்க ஜெபம் பண்ணும்போதுனா அப்ப ஜெபம் பண்ண விதம் எப்படி, நீங்க எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு. ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்றானே அவனுக்கெல்லாம் இந்த வசனத்தை சொல்றோம். அன்றியும் நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, நீ எப்படி ஜெபம் பண்ணணும், நீங்க ஜெபிக்கணும்னு இயேசு சொன்னார். சீசைகள் கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்கள் இரவு பகலும் ஜெபம் பண்ணிக்கினே இருக்கிறீங்க, எப்போவுமே ஜெபம் பண்ணிக்கினே இருக்கீங்க, ஜெபத்தில் ஏதோ வல்லமை இருக்குது என்பதை அறிந்து கொண்டாங்க. அவர் ஒலிவ மலைக்கு ஏறி போனாராங்க ஜெபம் பண்ணுறாரு, மறுரூப மலைக்கு ஏறி போனாராங்க ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணும்போது இயேசுடைய வாழ்க்கையிலே மறுரூபம் ஆகிறதை பார்க்குறாங்க, அவர் வஸ்திரம் வெண்மையாகிறத பார்க்குறாங்க, அவர் முகம் சூரியனை பிரகாசிக்கிறத பார்க்குறாங்க. ஜெபித்த உடனே அவர் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறது ஜனங்கள் பார்க்குறாங்க, சீஷர்கள் பார்க்குறாங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஜெபம் பண்ணுகிறாரே, இந்த ஜெபத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இவர் ஜெபிக்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது, எங்களுக்கு ஜெபத்தை கற்றுத்தாருங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஜெபத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபத்தை கற்றுக்கொள்ளணும். அதனால தான் சொல்றாரு, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, நீங்க எப்படி ஜெபம் பண்ணணும்? ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அலுப்பாதீர்கள். அஞ்ஞானிகளை போல, தேவனை அறியாத ஜனங்களை போல நீங்க என்ன பண்றீங்க? வீண் வார்த்தைகளை அலுப்புறாங்க. வீண் வார்த்தைகள் என்ன அர்த்தம்? வீண் வார்த்தைகள் என்ன அர்த்தம்? அவருக்கு எதுவுமே தெரியாத போல
ஆரம்பத்திலிருந்து ஆதி ஆரம்பத்திலிருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் கதை சொல்லிக்கின்னு இருப்பாங்க இவங்க. தங்க வாழ்க்கையில் நடந்த கதையில், ஆண்டவரே நான் போன ஆண்டவரே என் நாத்தனார் சொன்னார், நார்னாரா என்னை கீழ்ச்சிட்டா ஆண்டவரே என்ன இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா. அஞ்ஞானிகளை போல பேசாதீங்க. உங்கள் தேவைகள் என்ன? வீண் வார்த்தைகளை அனுப்பாதீங்க. நீண்ட நேரம் ஜபம் பண்ணுவதனாலே தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறாங்க. ஆண்டவருக்கு வேலை வெட்டி இல்லையா உங்களுக்கு எல்லாத்தையும் நீ தேவையில்லாத காரியத்தை பேசிக்கினே இருப்பேன். உங்ககிட்ட யாராவது தேவையில்லாத காரியத்தை பேசிக்கினே இருந்தால் நீ என்ன பண்ணுவீங்க? அப்புறம் பார்க்கலான்றீங்க. இதே ஞானமாக சொல்லுவீங்க, அப்புறம் பார்க்கலாம் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுங்க. சும்மா போய் ஆண்டவர்கிட்ட போய் வள 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 குழப்பின்னு இருக்கக்கூடாது. தேவைகள் என்னவோ அதை கரெக்டாக சொன்னோம். இந்த 10 கூட இன்னும் உனக்கு என்ன வேணும் கேட்டா, நான் பார்வையடையணும் ஆண்டவரை. சரி போ, வள வளன்னு குழந்தை ஏதாவது சொன்னானா? ஒன்றும் சொல்லலை. ஆண்டவர் 38 வருஷம் வியாதியாக இருக்கு, சுகமாக விரும்புகிறேன். ஆமாம் ஆண்டவர் விரும்புகிறேன், சுகமாக போ. தேவன்கிட்ட எல்லாம் தெரியும் அவருக்கு. உன் வரலாறு சொல்லின்னு இருக்காதா, உன் ஹிஸ்ட்ரி எல்லாம் பேசின்னு இருக்காது ஆண்டவர்கிட்ட, குழப்பின்னு இருக்காது ஆண்டவர்கிட்ட. வளவலன்னு அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை சொல்லி அழுப்பி கொண்டு இருக்காங்க. நீண்ட ஜபம் பண்ணுகிறவர்கள் பரிசேயர்கள். அந்நாட்களில் பரிசேயர்கள் என்ன பண்ணுவாங்க? விதவியின் வீடுகளில் போய் நீண்ட ஜபம் பண்ணுவாங்க, சந்த வெளியில் நீண்ட ஜபம் பண்ணுவாங்க, சபைகளில் நீண்ட ஜபம் பண்ணுவாங்க. சுருக்கமாக ஜபம் பண்ணு சொன்னால் சுருக்கமாக ஜபம் பண்ண மாட்டான். ஏன்னா அவனை ஜப வேறுன்னு சொல்லணுமா. சந்த வேலையில் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவான். போகிற வரவெல்லாம் ரபி ரபி என்று மதிக்கணும். நான் ஒரு பாஸ்டர், நான் ஒரு மூப்பர், என்ன மதிக்கணும். நீண்ட ஜபம் பண்ணுறதுனாலே நீ கர்த்தருக்கு அருவருப்பானவன். அஞ்ஞானிகள் போல ஜெபம் பண்ணி நிற்கிற. இயேசு சொல்றாரு, நீ ஞானமாக உள்ளவனா ஜெபம் பண்ணணும். வீண் வார்த்தைகளை போட்டு என்ன பண்ணக்கூடாது, அழுப்பக்கூடாது. அப்படி செய்யக்கூடாது என்று தான் வேதம் சொல்லுது. அஞ்ஞானிகளை போல நீ ஜெபம் பண்ணாதே. வீணான வார்த்தைகளை சொல்லி ஆண்டோட மனதை நீ என்ன பண்ணாத, காயப்படுத்தாதே. அஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க? கோயிலில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க? கண்டதை புலம்புவாங்க. உனக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லையா, இருந்தால் தானே அது பேசும். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? தேவன் ஆண்டவர் என்னை கவனிக்கலையா, ஆண்டவர் என்னை கஷ்டப்படுறேனே, நான் தரித்திரமாக இருக்குன்னே உனக்கு தெரியாதா? நீ உனக்கு தெரியாதா? என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் இருக்க கஷ்டம் உனக்கு தெரியாதா? நான் வியாதியாக இருக்குன்னு உனக்கு தெரியாதா? என் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது தெரியாதா? அஞ்ஞானிகள். உன் பிரச்சனையை தேவனிடத்தில் சொல்லு. அஞ்ஞானிகளை போல ஜெபம் பண்ணாதீங்க. இன்னைக்கு அஞ்ஞானிகள், நிறைய அஞ்ஞானிகள் ஊரை சுற்றி நிற்கிறான். டீ கடையாக உட்காந்து சுற்றின்னு இருக்கிறான். ஜெபம் பண்ண மாட்டான். ஒழுங்காக ஜெபம் இருக்காது அவன் வாழ்க்கையில். தொடர்ந்து ஜெபம் இருக்காது. அங்கே சுற்றிக்கினே இருப்பான். ஊர் கதையை பேசிக்கினே இருப்பான். எவனுடைய காரியத்தை பேசிக்கினே சுற்றின்னு தெரிவான். ஜப வாழ்க்கை இல்லாமல் பரிசேயர் போல சந்த வேலைகளிலே அங்கங்கே உட்காந்துக்கின்னு தேவையில்லாத கதைகள் பேசிக்கிட்டு இருப்பான். ஆண்டவர் சமூகத்தில் உட்காரத்துக்கு அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். நொறுக்கு தீனி துண்டத்துக்கு அவனுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். உலகை சிற்றின்பம், உலக இன்பம் தேவ சமூகத்தை காட்டிலும் அவனுக்கு உலகத்தை சுற்றுவதிலும் ஊரை சுற்றுவதிலும் தன்னுடைய காரியங்களை செய்வதிலுமே அவனுக்கு இன்பமாக இருக்குது. அவன் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார மாட்டான். அவன் சொல்லுவான், ஜபம் பண்ண ஆண்டவருக்கு தெரியாதா? எல்லாம் ஆண்டவருக்கு தெரியுங்க. நீ ஜபம் பண்ணணும். வீண் வார்த்தைகளை அழுப்பாதீங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜபங்கள் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். யார் சொன்னது இதை? இயேசு சொல்றாரு. நீண்ட வசனிப்பினாலே நீண்ட ஜபம் பண்ணுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வீண் வார்த்தைகளை அழுப்புகிற வார்த்தை. அதனால நீண்ட ஜபம் பண்ணக்கூடாதான்னு சொன்னால் அது வேற. ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரத்தினாலும் ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஒவ்வொரு நாளும் தேடுவது, நீண்ட நேரம் ஜபம் பண்ணுவது அது வேற. தேவையில்லாத காரியங்களை சும்மா போட்டு அழுத்தக்கூடாது சொல்றேன். அந்த காரியத்தை சொல்றாரு. வாசிக்க. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர்களை போல நீங்க செய்யாதிருங்க. யாரை போல? அஞ்ஞானிகளை போல, வீண் வார்த்தைகளை அனுப்புகிற ஜனங்களை போல நீங்க செய்யாதீங்க. எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி நீங்க ஜெபிக்கணும்னா, உங்கள் பிதாவை நோக்கி நீங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக அவைகள் உங்களுக்கு என்ன தேவை என்பதை பிதா அறிந்திருக்கிறார். எல்லா தேவைகளும் பிதா அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனிடத்தை நீங்க என்ன பண்ணி கேட்குறீங்க? ஆமே. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவனிடத்திலே கேட்க கடவான். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், ஒருவரையும் காயப்படுத்தாத தேவன். அவர்கிட்ட நீ கேட்டான், கேட்கிறவன் எவனுக்கும் ஆண்டவர் தராரு. கேட்கிறவங்க தராரு. கேட்கணும். ஜபம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் தெரியாதா நீ சொல்லக்கூடாது. கேளு. கேட்டாதான் ஆண்டவர் உனக்கு
பதிலை கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு இடத்துல சொல்றாரு, 11ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மத்திய 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவருக்கு கொடுப்பது நிச்சயம் அல்லவா? நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் சொல்றாரு. தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவருக்கு அப்படின்னா என்ன சொல்ல வராரு? ஜெபம் பண்ணுதான்னு சொன்னாரு. அவருக்கு எல்லாம் தெரியும். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகள் ஏதாவது தெரியும் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பொல்லாதவங்க. பொல்லாத ஆளே உங்கள் பிள்ளைகளுக்கு நீ என்ன பண்ணீங்க? இதை செய்யணும், அதை செய்யணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும், இதை செய்யணும், அதை பண்ணணும், என்ன பண்ணீங்க? செய்கிறீங்க. என் பிள்ளைகளுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? சேர்த்து வைக்கிறோம். நம் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுறோம்? பிரயாசப்படுகிறோம். பொல்லாதவர்களாகி நாமே என்ன பண்ணுறோம்? நம்முடைய பிள்ளைகளை நேசித்து அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் அவங்க கேட்டால் நம்ம செய்கிறோம். புரியுங்க? எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? செய்கிறோம். பொல்லாதவர்களாகி நீங்களே அப்படி செய்யும் போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவருக்கு அவர் செய்யாமல் இருப்பாரா? பொல்லாதவர்களுக்காக தம்முடைய குமாரனே கொடுத்தவர், கீழ்ப்படியாதவர்களுக்காக தம்முடைய குமாரனை கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லா நன்மைகளும் தராமல் இருப்பாரா? எல்லா நன்மைகளும் ஆண்டவர் தருவார். எல்லா நன்மையும் ஆண்டவர் தருவார். பொல்லாதவர்களே நாமளே நம்ம பிள்ளைகளை அவ்வளோ நேசிக்கும் போது பரமபிதாவாச்சே, பூரண சர்க்குணராச்சாரே, அவருக்கு நன்மை செய்வது தான் தெரியுமே தவிர தீமை செய்ய தெரியாதே. அவர் எல்லா நன்மைக்கும் தராரு, எல்லா நன்மையும் தராரு. எல்லாருக்கும் சுவாசத்தை தராரு, எல்லாருக்கும் தண்ணீரை தராரு, எல்லாருக்கும் ஆகாரத்தை தராரு, எல்லாருக்கும் சூரிய வெளிச்சத்தை தராரு, இந்த பூமியில் வாழ்வதற்கான கிருபையும் பலனை தராரு, எல்லாருக்கும் தந்திருக்கிறாரு. அவர் நன்மை செய்ய மாட்டாரா உனக்கு? நீ வேண்டிக் கொண்டாலும் வேண்டிக் கொள்ளாட்டும் தேவன் அவருக்கு நன்மை செய்கிறார். ஆனால் விசேஷமான தேவ பிள்ளைகளுக்கு சொல்றாரு, நீ அவரிடத்தை வேண்டிக் கொள்ளும் போது, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையை தராரு. அவர் வேண்டாதே நன்மை தரார். ஆனால் உனக்கு என்ன நன்மை வேணுமோ அந்த நன்மையை நீ ஆண்டவர்கிட்ட கேட்டா, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே இதை நான் கேட்குறேன், எனக்கு வழியை தரங்க ஆண்டவரே நீ சொன்னீன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வழியை திறப்பார், வாசலை திறப்பார், உனக்கு உதவி செய்வார். ஏற்ற காலத்தில் அதிநதி நேரத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன் உன் சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. அந்தபடியே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்தில் அவர் தாமதமாயிராமல் சீக்கிரமாக அவளுக்கு நியாயம் செய்வார். ஆமீன். அல்லேலூயா. நீண்ட நாட்களாக நீங்கள் ஜெபம் பண்ணினே இருக்கலாம். ஒரு சில ஜெபங்களுக்கு பதில் வராது போல இருக்கலாம். காலம் வருவதற்காக தேவன் காத்திருக்கிறார். ஆமீன். தேவன் காலத்துக்காக காத்திருக்கிறார். எந்த காலம் வர வேண்டும் என்பதை அந்த காலம் அவர் அறிந்திருக்கிறார். உனக்கு எனக்கு தெரியாது அந்த காலம். ஏற்ற காலத்திலே அவர் உன்னை உயர்த்தும்படியாக, அவருடைய பலத்த கரத்திலே நீ அடங்கி இருக்கும்படியாக, கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக உன்னை ஆண்டவர் உயர்த்துகிற காலம் உண்டு, மேன்மைப்படுத்துகிற காலம் உண்டு, உன்னை ஆசீர்வதிக்கிற காலம் உண்டு. எல்லா மனுஷனுக்கு முன்பாக உன்னை ஞானவான்களாக பலசாலிகளாக மாற்ற ஒரு காலம் உண்டு. ஊழியம் செய்வதற்கு ஒரு காலம் உண்டு. உன்னை பலப்படுத்துகிற ஒரு காலம் உண்டு. அந்த காலத்துக்காக கர்த்தர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. நேர்த்தியாய் செய்வார். ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க மாட்டார். உன் வாழ்க்கையிலே தேவன் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது. எந்த மனுஷனும் உன் வாழ்க்கையில தடை செய்ய முடியாதுங்க. உனக்கு வர வேண்டிய நன்மைகளை, பிதாவாகிய தேவன் கொடுத்த நன்மைகளை இந்த பூமியில எந்த பிசாசும் எந்த மனுஷனும் உன் வாழ்க்கையில தடை செய்யவே முடியாது. அல்லேலூயா. அவர் உனக்கு செய்ய நினைத்தது எந்த மனுஷனும் தடைபட முடியாது. உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை எப்பேற்பட்ட பிசாசும் எப்பேற்பட்ட மனுஷனும் உனக்கு முன்பாக எழும்பி வந்து உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு வழியா வருவார்கள், 7 வழியா சிதறி ஓடுவார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக நீ வாழும்போது, கர்த்தரை தேடும் போது தேவன் உனக்கு நன்மையானதை தருவார். அல்லேலூயா. உனக்கு நன்மையானதை தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அது 9ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணணும் அந்த விதம் எப்படி, ஒரு மாடலை காட்டார். எப்படி ஜெபம் பண்ணுகிறோம் ஃபார்முலாவை சொல்கிறார், மாடல் ஜெபத்தை சொல்கிறார். அவர் எப்படி ஜெபிக்கிறாரோ, இதுவரைக்கும் யூதர்கள் ஜெபித்ததை ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று அவர்கள் ஜெபித்தார்கள். அவர்களும் எப்படி ஜெபித்தாங்க? நான் பாவி, தூசி, நான் புழுதி, நான் களிமண்
என்று ஜெபித்தாங்க. ஆனால் இயேசுடைய ஜெபம் வித்தியாசமானது. அல்லேலூயா. இயேசு எப்படி ஜெபம் பண்ணுகிறார்? பரம மண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபம் பண்ணார். அவங்க ஜெபம் பண்ணது எப்படி? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறவருக்கு சோத்திரம் செலுத்தி ஜெபம் பண்ணாங்க. ஆனால் இயேசு நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய விதம், பரம மண்டலத்தில் இருக்கிற பிதா, நம்முடைய பிதா, இயேசுக்கும் ஒரு பிதா, நமக்கும் ஒரு பிதா என்று சொல்லி நமக்கு என்ன பண்றாரு? அறிமுகப்படுத்துறா. பரம மண்டலத்திற்கு பிதாவுக்கு மகிமை உண்டாகும்படியாக. ஆமே. முதலாவது நீ என்ன பண்ணணும்? பிதாவை நீ மகிமைப்படுத்தணும், சோத்தரிக்கணும். அவர் நம்முடைய பிதா என்று சொல்றாரு, நம்முடைய அப்பா என்று சொல்றாரு. நம்மை உண்டாக்கினவர், உருவாக்கினவர். ஆதாமை உருவாக்கும் போது எப்படி உண்டாக்கினாராம்? தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி அவனை உண்டாக்குவோம் என்று சொல்லி என்ன பண்ணாரு? உண்டாக்கி அவனுக்கு தேவ சாயலை கொடுத்தார். அல்லேலூயா. அவர் நம்மை உண்டாக்கினவர். வேதம் சொல்லு, அவர் நம்மை உண்டாக்கினார், அவரே நம்மை உண்டாக்கினார், அவர் கை நம்மை உருவாக்கினதை சொல்றார். உருவாக்கினவர் தான் நமக்கு தகப்பன். அல்லேலூயா. அதனால தான் இயேசு சொல்றார், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரம மண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக. எப்படி ஜெபம் பண்ணிக்கிறோம்? நம்முடைய பிதா என்கிற அறிவு, அப்பா என்கிற அறிவு நமக்கு வேணும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யாரு? நமக்கு அப்பா. என்ன ஆவியை கொடுத்துருக்கிறாரு? புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்துருக்கிறார். நம்முடைய இருதயத்தை என்ன ஊற்றி இருக்கிறாரு? புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அப்பா என்று பிதா என்று கூப்பிடப்படுகிற ஒரு ஆவி நமக்கு. உலகத்தில் அப்பா என்று கூப்பிட முடியாது. இயேசு நானும் நாம் என்ன பண்றோம்? அப்பா என்று கூப்பிடுறோம். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவி குமாரனுடைய ஆவி. இயேசுவை நாம் அப்போதே அவருடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ நமக்குள்ள இருக்கிற என்ன ஆவி இருக்குது? பிதாவின் ஆவி இல்ல, குமாரனுடைய ஆவி. அல்லேலூயா. நாம் அப்பாவை என்ன பண்ண முடியும்? அப்பான்னு கூப்பிடக்கூடிய ஒரு உரிமையோடு நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த உரிமை தான் இன்னைக்கு என்ன பண்றது இல்லை, ஜெபம் பண்றது தெரியல. பாருங்க, உரிமை இல்லாத ஒரு ஜெபங்களை பார்க்கிறோம். பிச்சைக்கார ஜெபத்தை பார்க்கிறோம். எப்படி பிச்சைக்கார ஜெபம்? குஷ்டரோகி ஜெபம் பார்க்கிறோம். எப்படி குஷ்டரோகி ஜெபம், பிச்சைக்கார ஜெபம்? ஐயா எனக்கு இறங்கும், ஐயா எனக்கு இறங்கும், அப்படி ஜெபம் பண்றாங்க. உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே. நோய் வந்துச்சுன்னா எப்படி ஜெபம் பண்ணுறாங்க? இந்த வியாதி கர்த்தர் தான் கொடுத்தாரு, உமக்கு சுத்தமான என்னை சுத்தமாக்கட்டும், இந்த வியாதியிலே நான் மரித்து போனால் நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படியாப்பட்ட ஜெபம்? குஷ்டரோகி ஜெபம், பிச்சைக்கார ஜெபம். இந்த மாதிரி ஜெபத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஜெபம் பண்ணக்கூடாது. அவருக்கு சித்தமானது நமக்கு தெரியும். வியாதியாக இருப்பது அவர் சித்தமா? நாம் வியாதியாக இருப்பது அவர் சித்தமா? கிடையாது. நாம் எப்படி ஜெபம் பண்ணணும்? குமாரனை போல ஜெபம் பண்ணணும். நம் பிள்ளைகளாக இருந்து நம் பிதாவிடத்தில் நம்ம என்ன பண்ணணும்? வேண்டிக் கொள்ள வேண்டும். பரம மண்டலத்துக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இப்போ ஒரு பூமியில ஒரு ராஜ்யம் என்ன பண்ணுது? இருக்குது. அந்த இருளின் ராஜ்யம், பிசாசுடைய ராஜ்யம் இந்த பூமியில் இருக்குது. இந்த ராஜ்யம் ஒழிய வேண்டும். இயேசுவுடைய விருப்பம், பிதாவுடைய விருப்பம், இந்த பூமி பரலோகமா மாறணும். அந்த பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் எல்லா மனுஷனுடைய வாழ்விலும் நன்மை உண்டாக வேண்டும். பரலோகத்தில் வியாதி கிடையாது, பரலோகத்தில் தரித்திரம் கிடையாது, பரலோகத்தில் சாபம் கிடையாது, பரலோகத்தில் கண்ணீர் கிடையாது, துக்கம் கிடையாது, கொலை கிடையாது, விபச்சாரம் கிடையாது, அசுத்தமான எதுவும் ஒன்றும் கிடையாது. அந்த பரலோகத்தில் என்னெல்லாம் இருக்குதோ அதே போல பூமியிலும் மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கணும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த ஜபத்தை நீங்கள் பண்ணி பாருங்க. எங்கள் ஜபத்தில் நான் ஒவ்வொரு நாளும் இதை பண்ணுறோம். உங்களுடைய சித்தம் பூமியிலே நிறைவேறுவதாக, பரலோகத்திலே உங்களுடைய சித்தம் நடப்பது போல இந்த பூமியிலே நடக்கணும். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்கணும். பரலோகத்தில் குடிகாரன் இருக்கிறானா? இங்கே பூமியில தான் குடிகாரன், விபச்சாரக்காரன், திருடன், கொலைகாரன், அகம்பாவமா நடக்கிறவன், ஏமாற்றுக்காரன், லஞ்சம் வாங்குறவன், உண்மையா உண்மை இல்லாதவன், மனைவிக்கு உண்மை இல்லாதவன், கணவனுக்கு உண்மை இல்லாதவன், சொந்த சகோதரனுக்கு உண்மை இல்லாதவன், எல்லைகளை மாத்துறவன், அநேக திருட்டு வேலை செய்கிறவன்லாம் பூமியில தான் இருக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் தான் இதெல்லாம் மாறணுன்றார். பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டா என்ன ஆகும்? பூமியே பரலோகமாக மாறிடும். இந்த நோக்கம் தான் பிதாவுக்கு இருக்குது. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்ளணும். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டா என்ன நடக்கும்? சினிமா தியேட்டர் இருக்குமா? கேளிக்கை கூத்தாட கொண்டாட்டம் இருக்குமா?
அரசியலில் திருட்டு பசங்க இருப்பானுங்களா? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு அவன் ஜெபம் பண்ணுறவனா இருப்பான், தேசத்தை நன்மை செய்வான். ஏழை எளியவருக்கு வர வேண்டிய பென்ஷன் பணத்தை நிறுத்தி வைப்பானா? எந்த நன்மையாவது வேலைக்காக லஞ்சம் கேட்பானா? பட்டா வாங்கிறதுக்கு லஞ்சம் கேட்பானா? வீடு கட்டுறதுக்கு லஞ்சம் கேட்பானா? உண்மை உள்ள மனுஷனை மாறிடுவான். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டுட்டானா அவன் கர்த்தர் அவனை மாற்றிட்டாருன்னா பூமியே என்ன ஆகிடும்? சமாதானமாக மாறிடும். நீங்கள் சிந்திக்கணுங்க. பூமியில் நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய விதம், தேவனை நோக்கி எப்படி ஜெபம் பண்ணணும்? பிதாவை நாம் வேண்டிக் கொள்ளணும். உங்களுடைய ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே. இப்போ பூமியில் வேறொரு சித்தம் நடக்குது, வேறு ஒருவன் ஆளுகள் செய்து கொண்டு இருக்கிறான். அப்போது இந்த சித்தம்லாம் மாறணும்னா என்ன, எப்படி இந்த சித்தத்தை மாற்றுவது அப்படின்னா, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டா அந்த சித்தம் அவனுடைய சித்தம் மாறிடும், தேவ சித்தம் நிறைவேறிடும். அல்லேலூயா. ஆகினால் தான் பூமி முழுவதையும் கர்த்தர் அவருடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியாக புறப்பட்டு போகும்படியாக விரும்புகிறார். இந்த பூமி பரலோகமாக மாறணும். அப்படி மாறினுச்சா தான் ஆண்டவர் வருவார். ஆமென். அல்லேலூயா. இந்த பூமி எப்படி இருக்குது? இப்போ பிசாசு அசுத்தப்படுத்தி வச்சிருக்கிறான். பிசாசு ஜனங்கள் என்ன பண்ணா, இருதயத்திலும் சிந்தையிலும் ஆத்மாவிலும் சீர்கேடான காரியங்களை செய்து இருக்கிறான். உண்மையான தெய்வத்தை அவன் தொழுது கொள்ளாமல் ஆணும் பெண்ணும் பெண்ணுமாக விபச்சார வேசித்தனங்களை செய்து அக்கிரம வாழ்க்கை வாழ்ந்து துணிகரமான வாழ்க்கை வாழ்ந்து ஒருவனை கொலை செய்வது துணியில பணத்துக்காக சொத்துக்காக தன் இச்சைகளுக்காக அநேக மக்களை கொலை செய்கிறான். சின்ன பெண் கூட பார்க்க மாட்டான் இன்னைக்கு அநேக மக்கள். அப்படியாப்பட்ட அசுத்தமான காரியங்களை இந்த பூமியில மனுஷன் செய்து கொண்டு இருக்கிறான். காரணம் என்ன? பிசாசு அவனுக்கு ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறான். அந்த ஜனங்களை விடுதலை செய்யணும்னா எல்லாருக்கும் சுவிசேஷம் போகணும், அவருடைய ராஜ்யம் வரணும். இந்த பூமி எப்படி சீர்கட்டு இருக்கிறது? ஆதி ஆகமத்தில் பார்க்கும்போது 6ஆம் அதிகாரத்தில் இந்த பூமியை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்போது எப்படி இருந்தது? சீர்கட்டு இருந்தது. சீர்கட்ட அந்த பூமியை கர்த்தர் அழித்து போட்டார். அதே போலதான் இந்த சீர்கட்ட பூமியை கர்த்தர் ஆளுகை செய்ய முடியாது. ஆகினாலே இந்த சீர்கட்டு இருக்கிற இந்த பூமியை மறுபடியும் தேவன் மறுரூபப்படுத்த வேண்டும். எல்லா பூமியில் இருக்க மனுஷன் எல்லாம் மறுரூபப்படுத்தப்பட வேண்டும். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். அப்பதான் இந்த பூமி என்ன பண்ணும்? மறுரூபமாக்கப்படுகிறது. வாசிங்க. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இப்போ ஆகாரத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆகாரத்துக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஆகாரத்துக்காக ஜெபம் பண்ணணும். எப்படி ஆகாரத்துக்காக ஜெபம் பண்ணுவீங்க? எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? ஜெபம் பண்ணுறீங்களா? சாப்பாடு வந்தவொடனே ஆண்டவரே சோத்திரன் ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த ஆகாரத்தை நான் புசிக்கும் போது இந்த ஆகாரத்தில் எனக்கு பலன் உண்டாகணும், சுகம் உண்டாகணும், ஆரோக்கியம் உண்டாகணும், என் சரீரத்தில் நான் குடிக்கிற தண்ணீரை என்னை ஆசீர்வதிக்கணும், என் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த அப்பத்தையும் தண்ணீரை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறீங்களா? இனி நிறைய வியாதி வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம புசிக்கிற சாப்பாடு. நிறைய மகசூல் வருவதற்காக நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறான். 6 மாதம் விளைய வேண்டியது 2 மாதத்துக்கு விளைய வைக்கிறான். நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறான். அடித்து என்ன பண்ணுறான்? செடிகளை பழங்களை எல்லாம் வளர்த்து வைக்கிறான். இன்றைக்கி விதை இல்லாத பழங்கள் தான். நிறைய பொட்டாசியம் கால்சியம் போட்டு அடி பொழந்து காட்டுறான். மருந்து ஃபுல்லாக மருந்து தான். நம்ம சாப்பிட்ற கீரை பொருள் இருந்து மருந்து தான். மருந்தில் விளை வைக்கிறான். அதை சாப்பிட்டா என்ன ஆகும்? உடம்பு என்னங்க ஆகும்? வியாதி தான் போடும். சரீரம் பலவீனப்பட்டு தான் போகும். ஆகினாலே நமக்கு வேண்டிய ஆகாரத்தை நமக்கு தந்துடலாம். நமக்கு என்னென்ன விட்டமினுக்கு தேவையோ சரீரத்துக்கு தேவையோ நமக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி சாப்பிட முடியும். நமக்கு வேண்டிய ஆகாரத்தை ஆண்டவர் தருவார். இன்னைக்கு என்ன வேணுமோ அந்த ஆகாரத்துடைய பலத்தையும் அதோடைய விட்டமினையும் கர்த்தர் நமக்கு தருவார். அதனாலே நமக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று தரும்படியாக நான் என்ன பண்ணணும்? வேண்டிக் கொள்ளணும். அல்லேலூயா. வேண்டிக் கொள்றீங்களா? ஆகாரம் வரும்போது வேண்டிக் கொள்றீங்களா? இல்லை கோழி முழுகிற மாதிரி சில பேர் அப்படி வந்த உடனே டக்கு டக்குன்னு பண்ணுவாங்க. கோழி பார்த்துக்கிறீங்களா? அது எத்தனை ஒரு செகண்டில் டக்கு டக்கு டக்குன்னு கொத்தி எடுத்துரும். சில மனிதர்கள் அப்படி தான். சாப்பாடு வந்தவனுக்கு கர்த்தருக்கு சோத்திரம் சொல்கிறத கூட காட்டிகள் என்ன பண்ணுவாங்க? அள்ளி அடித்து புசி என்று எல்லாம் தனக்கு முன்பாக வைக்கப்பட்டு இருக்குது. ஒன்றும் தீட்டாக என்ன அது அடித்து புசின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அடித்து புசிச்சு சாப்பிட்ருவாங்களே தவிர அந்த ஆகாரத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இல்லையா? ஆகாரத்துக்காக ஜெபம் பண்ணணும். சாவுக்கு ஏதுவான யாதொன்று குடித்தாலும் புசித்தாலும் நம்ம என்ன பண்ணாது? சேதப்படுத்தாது. அப்போது பரிசுத்தப்படுத்தி நம்ம ஜெபம் பண்ணி சாப்பிடும்போது நம் சரீரத்தில் அது பலனுள்ளதாக மாற்றுகிறார். ஜெபத்தினாலே அந்த ஆகாரங்கள்
அந்த தண்ணீர் எல்லாம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. நமக்கு தேவையான பலத்தை, அந்த விட்டமின்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அதுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்கள் எல்லாம் மன்னிங்க. அப்போ நம்ம கடன்காரர்கள் என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். கடன்காரர்கள் எல்லாம் மன்னிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் கடன்காரர்கள்லாம் மன்னிக்கிறது போல எல்லாரையும் நாங்கள் நீங்களும் என்ன பண்ணீங்க? எங்களே மன்னிங்க ஆண்டவரே. அப்போ மன்னிப்பது சிறந்த குணம். தேவ பிள்ளையாக ஜெபிக்கிறவன் நம்ம என்ன பண்ணணும்? மற்றவர் செய்கிற குற்றங்களை நம்ம மன்னிக்க வேணும். கிறிஸ்து நமக்கு மன்னிக்கிறது போல நாமும் எல்லாருக்கும் மன்னிக்கிறவளாக இருக்கணும். எல்லாவற்றையும் அவர் மன்னிக்கிறார். நம் பாவங்களை அவர் எண்ணாது இருக்கிறார். கடலின் ஆழத்திலே போட்டு இருக்கிறார். கிழக்குக்கும் மேற்கும் எவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் நம்முடைய பாவத்தை நம்ம விட்டு விலக்கி இருக்கிறார். பூமிக்கு வானத்துக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமும் நம்முடைய பாவத்தை நம்ம விட்டு விலக்கி இருக்கிறார். தேவன் நம்மை மன்னித்ததினால்தான் அவர் பூரண சர்க்குணராக இருக்கிறார். நம் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நாமும் பிறருடைய குற்றங்களை மன்னிப்பதினாலே, கடன்களை மன்னிப்பதினாலே, சில மனிதர்கள் நமக்கு விரோதமாக இப்பவும் செய்வாங்க. ஆனால் அவங்களோட ஒரு சமாதானம் ஆக முடியாது. ஆனாலும் நம்ம என்ன பண்ணலாம்? மன்னிக்கலாம். அல்லேலூயா. சில மனிதரோடு சமாதானம், யாவரோடு சமாதானமாக இருங்கன்னு சொன்னார். ஆனால் சில மனிதரோடு நம்ம என்ன பண்ண முடியாது? சமாதானமாக இருக்க முடியாது. ஆனாலும் என்ன பண்ணலாம்? பிதாவே இவளுக்கு மன்னிங்கன்னு சொல்லி நம்ம வீட்டில் ஜெபம் பண்ணணும். உன் சத்துருக்களை சிநேகிக்கணும். உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணணும். ஆமீன். அல்லேலூயா. இப்படிலாம் நீ செய்யும்போது அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே சிறந்த. யார் மன்னிக்கிறார்களோ, மன்னிக்கிறவன் தான் சிறந்த ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான். அவருடைய குணம் மன்னிக்கிற குணம். அதே போல அவருடைய சுபாவத்தின்படி நம்மை மாற்றும்படியாக விரும்புகிறார். நாமும் மன்னிக்கிறவளாக மறக்கிறவளாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் மட்டும் நம்ம மன்னிக்கலைன்னா எப்படி இருப்போம்? பூமியில் அவர் வந்த நோக்கம் என்ன? பாவிகளை மன்னிக்க, பாவிகளை ரட்சிக்க. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது போன்னு சொன்னார். ஆனால் அன்றைக்கி இருந்த யூதர்கள்லாம் இவன் மனுஷனாக இருந்து பாவங்களை மன்னிக்கிறான், கடவுள் ஸ்தானத்திலிருந்து மன்னிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே கோபம். அதனால் என்ன பண்ணாங்க? கொலை செய்ய துணிந்தார்கள். இயேசுவை கொலை செய்ய துணிந்தாங்க. இவர் மனுஷனாக இருக்க என்ன பண்ணுறாரு? எல்லாரையும் பாவங்களை மன்னிக்கிறார். யாரை கூப்பிட்டு வந்தாலும் பாவத்தை மன்னித்து சுகமாக்கிடுவார். இது அந்த யூதருக்கு பெரிய இடைஞ்சலாக இருந்தது பாருங்க. யார் வந்தாலும் பாவங்களை மன்னிச்சிடுறாரு, நோயை சுகமாக்கிறாரு. இயேசுடைய பிரதான குணம், பிதாவின் குணம் அவருக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. மன்னிக்கிற குணம், மன்னிக்கிற சுபாவம். எல்லாரையும் மன்னித்தார். ஆகினாலே என்ன சொல்றாரு? எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்கள் எல்லாம் மன்னித்தருளோ. அப்படின்னா நான் அர்த்தம், நான் மன்னித்தால் நான் மன்னிக்கப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. தவறு செய்யாத மனிதன் யாரும் இல்லை. யாருன்னா நான் தவறே செய்யலைன்னு யாருன்னா சொல்ல முடியுமா? சபை மக்கள் யாருன்னா சொல்ல முடியுமா? எல்லாரும் தவறு செய்திருக்கிறோம். ஆனால் தேவன் மன்னிக்கிறது போல நாம் மன்னிக்கணும். நம்ம ஒருவருக்கொருவர் குற்றங்களை மன்னிக்காவிட்டால் சாத்தான் நம்முடைய இருதயத்திலே வேலை செய்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மன்னிக்கிற குணம் தேவ குணமாக இருக்கிறது. தேவன் மன்னிக்கிறது போல நாம் என்ன பண்ணணும்? கடன்களை மன்னிக்கணும். ரெண்டாவது நம்ம ஜெபம் பண்ணணும். சோதனைக்கு உட்படாமல் இருக்க நாம் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். சோதனைக்கு உட்படக்கூடாது. இப்போது உலகத்தில் நிறைய சோதனைகள், அந்த சோதனைகள்லாம் நமக்கு வருது. காரணம் என்ன? ஏன் சோதனை வருது? ஜெபிக்கிறவனுக்கு சோதனை வராது. டெய்லி காலையிலேருந்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள், சாயந்தரம் ஜெபித்து பாருங்கள், வேதத்தை வாசி பாருங்கள், சோதனை காரணம் உங்களை விட்டு அகன்று போயிடுவான். அப்போது நம்ம ஜபிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சோதனைக்கு உட்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும். அந்த தீமை நமக்கு வராது. சோதனை வந்தால் தீமை வரும். எந்த தீமையிலும் நாம் வீழ்ந்து விடக்கூடாது. ஆகையினாலே நாம் என்ன பண்ணணும்? இந்த பிசாசை என்னை சோதிக்காதபடி, இந்த உலக மக்கள் என்னை சோதிக்காதபடி, என் வழிகளை நான் தவறாக வாழ்ந்துடக்கூடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நாம் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். சோதனைக்கு உட்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ராஜ்யம், மகிமை, வல்லமை எல்லாம் உம்முடையது. அதனாலே உம்முடைய ராஜ்யத்திலே, உம்முடைய மகிமைக்குள்ளே, உம்முடைய வல்லமைக்குள்ளே என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அல்லேலூயா. என்றென்றைக்கும் அவருக்கு தான் மகிமை. நான் நல்லா வாழ்ந்தா அவருக்கு தான் மகிமை. அல்லேலூயா. நான் நல்லா வாழ்ந்தா கர்த்தருக்கு தான் மகிமை. நீ தரித்திரமாக வாழ்ந்தா, நீ நோயோடு கூட வாழ்ந்தா, நீ இல்லாமல் குழப்பத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு நீ வாழ்ந்தா தேவனுக்கு மகிமை உண்டாகுமா? மகிமே வராது. அப்போ தேவனுக்கு மகிமை உண்டாகணும்னா நீ சோதனைக்கு உட்படாமல் இருக்கணும், நீ மன்னிக்கிறவனா இருக்கணும்,
ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும்னா இருக்கணும், ஆண்டவர் சித்த பூமியில் நடக்கணும்னு விரும்பணும், எல்லா மனுஷனும் மனம் திரும்ப வேண்டும். இதெல்லாம் நடந்ததுன்னா பூமியில் அவர் சித்தம் நடக்கிற காரியங்களை நம்ம பார்க்கும்போது என்ன நடக்கும்? தேசம் மறுரூபப்படும், மக்கள் மறுரூபப்படுவார்கள். அப்போது நாமும் கூட மனமகிழ்ச்சி அடைவோம். அதுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணது எதற்காக ஜெபம் பண்ணணும்? ஏன் ஜெபம் பண்ணணும்? கேட்குறவளுக்கு பதில் சொல்கிறேன். ஜெபித்தால் தேசத்தை மாற்றம் வரும். ஜெபிக்காமல் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. பாருங்க, ஆபிரகாம் லோத்துக்காக ஜெபம் பண்ணினான். ஆபிரகாம் யாருக்காக ஜெபம் பண்ணாரு? லோத்துக்காக ஜெபம் பண்ணினார். லோத்து சோதோம் குமாரா பட்டணத்தில் இருக்கும்போது அந்த ஜனங்கள் அக்கிரமக்காரர்களாக பொல்லாதவர்களாக இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமை சிநேகிதனாக இருந்ததுனாலே அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு, நான் சோதோம் குமார பட்டணத்தை அழிக்க போறேன்னு. அப்போ ஆபிரகாம் நம்ம என் சகோதரன் அங்கே இருக்கிறானே, லோத்து அங்கே இருக்கிறானே, ஆண்டவரே அவனை தப்புவிக்கும்படியாக இவன் ஜெபம் பண்றான். அப்போ மக்கள் ரட்சிப்படைய, மக்கள் மீட்படைய நாம் சும்மா இருக்கக்கூடாது. ஆபிரகாமை போல பரிந்து பேசி நம்ம ஜெபம் பண்ணணும். 10 நீதிமான் இருந்தால் ஆண்டவர் விட்டுடுவியான்னு சொல்லி தொடர்ந்து ஜெபம் பண்றாரு, பரிந்து பேசி ஜெபம் பண்றாரு. அப்போ பரிந்து பேசுகிற ஜெபம் தொடர் ஜெபமாக இருக்கிறது. நாம் பரிந்து பேசக்கூடிய ஒரு ஆட்களாக இருக்கணும். ஒரு ஜனங்களை, ஒரு கூட்டத்தை நாம் ரட்சிக்க வேண்டும் என்றால் சும்மா இருக்கக்கூடாது. சபை நாம் என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும், தொடர்ந்து ஜெபிக்கணும். ஜெப வாழ்க்கை அநேக மக்களை ரட்சிக்கிறதா இருக்கிறது. நாம் ஜெபம் பண்ணாமல் ஜனங்களை எப்படி ஆண்டவர் ரட்சிப்பார்? லோத்தும் அவன் குடும்பத்தையும் ஆண்டவர் ரட்சிக்க விரும்பினார். அவன் மனைவி உப்பு துணா மாறிட்டா. 2 மகள் மட்டும் ரட்சிக்கப்பட்டாங்க, வந்துட்டாங்க. அந்த தீமையிலிருந்து கர்த்தர் காக்கிறார், விடுதலை செய்கிறார். உலகத்தில் அழிவு வருகிறது, அந்த அழிவிலிருந்து காக்கப்பட வேண்டும் என்றால் தீமையிலிருந்து நம்மை காக்கும்படியாக நம்ம என்ன பண்ணணும்? ரட்சிக்கும்படியாக ஜெபம் பண்ணணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும், எப்போதும் ஜெபம் பண்ணணும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, 9ஆம் வசனத்தை வாசியில் நீதியை தேடணும். 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. 7ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய நீதியை தேடணுமா? தேவ நீதியை நாம் தேடிக்கொண்டு இருக்கும்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டோம். எண்ணத்தை உடுப்போ, எண்ணத்தை குடிப்போ, எண்ணத்தை புசிப்போம் என்று ஒவ்வொரு நாளும் கவலைப்படுறாங்க. கவலைப்படுறதுனால என்ன வருது? வியாதி வருது. சரீர அளவோடு ஒரு முழத்தை எவனாவது கூட்ட முடியுமா? வளர்ச்சி வருமா? கவலைப்பட்டதுனாலே கவலைப்பட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிக்கின்றதுனால எந்த வளர்ச்சி கிடைக்காது. கவலைப்படுகிறதுனாலே சரீரத்தில் வியாதி வரும், நோய் வருமா தவிர, கவலைப்படுறதுனால முகம் சுருங்கி போகும், இருதயம் சுருங்கி போகும், நரம்புகள் ரத்த ஓட்டங்கள்லாம் குறைஞ்சிடும். கவலைப்படுறதுனால சரீரத்தை ஒடுக்குது. கவலை அநேக வியாதிகளையும் அநேக துக்கத்தையும் இருதயத்தை தருகுது. கவலைப்படாமல் நீ என்ன பண்ணணும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் கொடுக்கப்படும். எவைகளெல்லாம்? கவலைப்படக்கூடாது, அஞ்ஞானிகளை போல கவலைப்படக்கூடாது. தேவ நீதி எது? வேத வசனம் சொல்லுது, தேவ நீதி. 10ஆம் வசனம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பாக்கியவன், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ நீதி நிமித்தம் துன்பப்படணும். 6ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமே பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்போ நீதியை தேடணும், திருப்தி அடைகிற வாழ்க்கை நமக்கு வேணும். 20ஆம் வசனத்தை வாசிங்க. வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதபாரகர் பரிசேயருடைய நீதியிலும் அதிகமான நீதி நமக்கு இராவிட்டால் நம் தேவனுடைய ராஜ்யத்திலே என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. வேதபாரகர்கள் என்ன செய்தார்கள்? 2 வாரத்தில் 2 முறை உபவாசித்தார்கள், காணிக்கை கொடுத்தார்கள், தசமாகம் கொடுத்தார்கள், நியாயப்பிரமாணத்தை முழுவதும் அறிந்திருந்தார்கள். அவர்களுடைய நீதியிலும் காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமாக இருக்கணும். நம்ம நீதியை தேடணும். இந்த நீதியை கர்த்தர் எங்கே வைத்திருக்கிறார்? இந்த நீதி எங்கே வைத்திருக்கிறார்? நீதியை தேடும்போது, இயேசுவை தேடும்போது நீதி அடைகிறோம் என்று ரோமர் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ரோமர் 3 எடுத்தவங்க வாசிங்க. இருபத்தொன்னுலேருந்து வாசிங்க.
3ஆம் அதிகாரம் 21. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எவருக்குள்ளும் எவர்கள் மேலும் பலிக்கும், வித்தியாசமே இல்லை. அப்படின்னா அர்த்தம், தேவ நீதி எங்க வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி. அப்போ தேவநீதி என்று எதை சொல்லுகிறார் என்றால், பிதாவாகிய தேவன் நமக்காக ஒரு நீதியை வைத்திருக்கிறார். அது நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் சொல்லுகிற தேவநீதி. அது மறைக்கப்பட்ட தேவநீதி இப்போது நமக்கெல்லாம் சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது நமக்கு தேவநீதி உண்டாகிறது. இயேசுவை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. யாரை தேடுகிறவர்களுக்கு? தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இயேசு கிறிஸ்துவே அந்த தேவ நீதியா இருக்கிறார். அவரே நமக்கு தேவ நீதி, அவரே நமக்கு பரிசுத்தமும், அவரே நமக்கு நித்திய ஜீவனுமா இருக்கிறார். அவரே நமக்கு பரிசுத்த வாழ்க்கையை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரே நமக்கு ஞானம், அவரே நமக்கு வழி, அவரே நமக்கு சத்தியம். அவரை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் போக முடியாது. நமக்கு என்ன நீதி இருக்கிறது? ஒரு நீதியும் கிடையாது. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையும் குப்பையுமா இருக்குது. அது ரத்தம் போல சிவந்து இருக்கிறது. நம்முடைய நீதி ஒன்றும் கிடையாது. ஆனால் நாம் தேவனை கொண்டு போகணும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவருக்குள்ளும் எவர்கள் மேலும் இந்த தேவ நீதி பலிக்கிறது. அல்லேலூயா. தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்படின்னா நான் இயேசுவை தேடுகிறவர்களுக்கு நன்மை கொடுக்கப்படும். அல்லேலூயா. இரவு பகலும் தேவ சமூகத்தில் விழித்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நன்மையானது உங்களுக்கு தருவார். தேசத்தில் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மன்னிக்க ஜெபம் பண்ணுங்கள். சோதனையிலிருந்து ரட்சிப்பதற்காக ஜெபம் பண்ணுங்கள். உரிமையோடு அப்பா என்று பிதாவோடு கூட என்று உரிமையோடு கூட ஜெபம் பண்ணுங்கள். எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவை போல ஜெபம் பண்ணுங்கள். அப்போஸ்தலர் போல இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் உபவாசிப்பதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று, போதிப்பதிலும் தரித்திருப்போம் என்று சொல்லுகிறார்கள். வீடுகள் தோறும் தினந்தோறும் அவர் ஜெபம் பண்ணினார்கள். நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினோம். கடற்கரையில் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார்கள். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். எப்போதும் சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமல் கர்த்தரை சோத்தரித்தார்கள். உங்கள் ஜெபங்களில் எல்லா நேரத்திலும் சோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எப்போதும் பிதாவாகிய தேவனை தேடிக்கொண்டு இருங்கள். அல்லேலூயா. ஜெப வாழ்க்கை இருக்கணும். குடும்பங்களிலே ஜெபம் இருக்கணும். அப்படின்னு அல்லேலூயா. ஒரு 1/4 மணி நேரமாக ஆரம்பிச்சு பாருங்க, 1 மணி நேரம் அது ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. தொடர்ந்து குடும்பங்களிலே ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபிக்கிற குடும்பம் கர்த்தர் பாதுகாப்பார். அந்த குடும்பங்களிலே கர்த்தருடைய ஆசீர்வாத நன்மை இருக்கும். உங்கள் பிள்ளைகள் பெரிய லெவலில் சமுதாயத்தில் பாதுகாக்கப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்குது தெரியுமா? சீர்கெட்டு போயிருக்குது. எங்கு பார்த்தாலும் கெட்ட மனிதர்கள், கெட்ட சிந்தை உள்ளவர்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை கெடுக்கும்படியாக அவர்கள் தொடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? கெட்ட சிநேகிதர்கள். உன் நண்பனை காட்டு, உன்னை குறித்து நான் சொல்கிறேன்னு. இப்போ நம்ம பிள்ளைகள் நல்லா பக்தியாக வளர்க்குறோம். ஆனால் காலேஜ்லேயோ பள்ளிக்கூடத்துலேயோ போகும்போது கவனித்து பாருங்கள், நிறைய பள்ளிக்கூடத்தில் கஞ்சா விற்கிதுங்க. பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க கஞ்சா விற்குதுங்க. சின்ன பசங்க சிகரெட்டு பீடி பிடிக்குதுங்க. பள்ளிக்கூடம் படிக்குதுங்க. காலேஜுக்கு போகும்போது ஒயின் ஷாப்பில் போய் நிற்கிறான் அந்த ட்ரெஸ்ஸோடவே. சமுதாயம் சீர்கட்டு போயிருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணணும். பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்கிற புத்தி என்னன்னா, நீங்கள் தீய நண்பர்களோடு கூட பழகாதீங்க. அவர்கள் யார், அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து அவங்களோட பழகணும். பொல்லாத மனுஷனோட பழகாதீங்க. அவன் பொல்லாத புத்தி உங்களுக்கு வந்துடும். ஆகையினாலே உங்களுக்கு தீமை செய்கிறவர்கள் யாராவது உங்களை அப்படியாப்பட்டவா, யாருக்கு அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் நம்ம பீச்சுக்கு போகலாம், சினிமா தேட்டருக்கு போகலாம், யாருக்கும் தெரியாதுமா அங்கே போகலாம் இங்கே போகலாம் என்று நம்மளை கூப்பிடுவான். அப்படி கூப்பிடும் போதே உங்களுக்கு தெரியணும் இது பிசாசு ஆவின்ட்டு. உங்கள் அம்மா அப்பாவுக்கு மறைச்சி எந்த காரியத்தையும் நீ செய்யக்கூடாது. ஆமே. கடவுளுக்கு பயப்படுவது போல தாய் தகப்பனை கனம் பண்ணணும். ஆமே. நீங்கள் நல்லா கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கும். தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறவர்களுக்கு அவங்க காரூரிலே தீபம் என்ன பண்ணாது? அணையாது. உங்களுக்கு வெளிச்சம் உண்டாகும். தாய் தகப்பனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அந்த தாய் தகப்பனுக்கு சொல் பேச்சு கேட்கணும். சாப்பிடும்போது சாப்பிடுன்னு சொல்லணும். செல்ஃபோனை வெயினா வச்சிடணும்.
பைபிள் படினா படிக்கணும், ஜெபம் பண்ணுனா பண்ணணும், கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நீங்கள் வாழணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கணும். பள்ளிக்கூடம் போகிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கணும். காலேஜுக்கு போக முன்னாடி என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நீங்கள் ஜெபிக்காமல் போனீங்கன்னா அங்கே பல பிரச்சனைகள் வரும். அதை நீங்கள் சந்திக்க முடியும், சந்திப்பீங்க, ஆனால் தோல்வி அடைஞ்சிருவீங்க. அப்போது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை நம்ம என்ன பண்ணணும்? சில நேரத்தில் சகிச்சு தான் ஆகணும். அதற்காக அந்த சோதனையை தாங்கிக் கொள்வதற்கு, அதை தப்பித்துக் கொள்வதற்கு நாம் என்ன பண்ணணும்? மனுஷகுமார் வரும்போது விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். நமக்கு நிறைய சோதனை வருது. இயேசுவை காட்டி கொடுப்பான்னு எனக்கு தெரியும். 3 பேர் என்ன பண்ணுறாங்க? நல்லா தூங்குறாங்க. சீசகர் எல்லாரும் தூங்குறாங்க. சோதனைக்கு உட்படாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து 3 தடவை மறுதளிச்சுட்டான் பேதுரு. சோதனை வருது. அப்போது நமக்கு சோதனை வரும்போது அந்த சோதனையிலே நாம் தப்பித்து கொள்ள வேண்டும்னா நாம் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஜெபிக்கிறவளாக இருக்கணும். ஆனால் ஜெபம் எதற்கு ஜெபம் பண்ணணும்? ஏன் ஜெபம் பண்ணணும்? ஆண்டவருக்கு தெரியாதா? எல்லாம் அந்த கேள்வியெல்லாம் நமக்கு என்ன பண்ணக்கூடாது? மிஞ்சின நீதிமானா நம்ம கேட்கக்கூடாது. ஜெபம் பண்ணணும். கேளுங்கள் என்று சொன்னார். அவர் தான் ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தையும் அவர் தான் சொன்னார். வீண் வார்த்தைகளை போட்டு அழுப்பாமல் உங்களுக்கு என்ன தேவை என்பது சுருக்கமாக கருத்தாக எலியாவை போல கருத்தாய் நம்மை போல பாடு உள்ளவனாக இருந்து நம்மை போல கருத்தாய் என்ன பண்ணானா? ஜெபம் பண்ணினா. அவர் நம்மை போல ஒரு மனுஷன்தான் எலியா. ஆனால் அவர் ஜெபம்ட்டு வந்த கருத்தாக ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கருத்தாக ஜெபம் பண்ணுங்கள். வீண் வார்த்தைகளை அழுப்பாதீர்கள். மற்றவர்களை குறை சொல்லி பேசாதீங்க. மன்னிக்கிற ஜெபம் பண்ணுங்கள். பிற செய்கிற தவறுகளை நாம் மன்னித்து ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுறீங்களா? நம்முடைய ஜெபங்களில் அப்படி ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணும்போது தான் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்கிறோம் என்ற அர்த்தம். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம்.